ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். திருநாங்கூரில் 11 திவ்யதேச பெருமாளுக்கும் கருட சேவை நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன். அங்கே என்ன நடக்குன்னு சொன்னேன், ஸ்ரீ திருமங்கையாளர் 11 திவ்யதேச பெருமாளுக்கும் மங்களாசாசனம் செய்வார் அப்படின்னு சொன்னேன். மங்களாசாசனம்னா என்ன அப்படின்னாக்கா, அந்த ஊரில் இருக்கிற பெருமாளோட பெருமையும் தாயாரோட பெருமையும் அந்த ஊரோட பெருமையும் பற்றி பாடுறது தான் மங்களாசாசனம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்ரீ திருமங்கையாழ்வார் 11 திவ்யதேச பெருமாளுக்கும் மங்களாசாசனம் பாடுறாருல, அவருக்கு ஸ்ரீ மணவாள மாமுனிகள் மங்களாசாசனம் செய்வார். இதை பார்க்குறதுக்கு 1000 கண் வேணும். நேற்றே சொன்னேன், பார்க்காதவங்க இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க. என்ன விசேஷம் அப்படின்னாக்கா, திருக்கடையூர் போனோம்னாக்கா அபிராமி அம்மன் அபிராமி பட்டருக்கு நிலவொளி காமிச்சதை பார்த்துட்டு, எப்போ தை அமாவாசை அன்னைக்கு, தை அமாவாசைக்கு அடுத்த நாள் இந்த கருட சேவை எங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற திருநாங்கூர் அப்படிங்கிற திவ்ய தேசத்தில். இதெல்லாம் பார்த்துட்டு நாம் மதங்கீஸ்வரர் கோவிலில் ராஜமாதங்கி இருக்காங்க. இந்த கோவில் 1100 வருடம் பழமையானதான். ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நம்மளுடைய பெருமாள் மோகினி அவதாரத்தில் பெண் உருவமாகவே அங்கே அழகாக காட்சி கொடுக்குறாரு. அதையும் நாம் கண்டு ரசிக்கலாம். கண்டிப்பாக எல்லாரும் இந்த திருநாங்கூர் கருட சேவைக்கு வந்துடுங்க. நேற்று பார்க்காதவங்களுக்காக மறுபடியும் இன்றைக்கி பார்க்குற வரைக்கும் போட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்களும் பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.